தமிழ் சினிமால இருக்கிற முன்னணி ஹீரோக்கள் பல பேரை வச்சு நிறைய படங்கள் எடுத்தவர் தான் கே.எஸ். ரவிக்குமார். வெற்றி படங்கள் அப்படின்னு சொன்னாலே கே.எஸ். ரவிக்குமார் ஞாபகம் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். புரியாத புதிர் அப்படிங்கிற படம் மூலமா இயக்குனரா அறிமுகமான இவருடைய படங்கள்ல ஒரு சில காட்சிகள்ல காமெடி ரோல்ல வந்துட்டு போவாரு. இவர் வில்லனா பண்ணாலும் அதுல ஒரு சில காமெடிக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட வெற்றி இயக்குனர் தன்னுடைய பிறந்த நாளை நேத்து கொண்டாடி இருக்காரு லிங்கா பட ஷூட்டிங்ல. ரஜினிகாந்த் கூட படக்குழுவினர் எல்லாருமே கேக் ஊட்டி இவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. இது தொடர்ந்து லிங்கா படத்தை பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அனுஷ்கா, சோனாக்ஷி சின்ஹா, அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஆக்ட்ரஸ் எல்லாருமே நடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு டேம மையமா வச்சு எடுத்துட்டு வர படம். 2 காலகட்டங்கள்ல காட்ட போற படம். இந்த படத்துடைய தெலுங்கு உரிமை மட்டும் 30 கோடிக்கு வித்திருக்காங்களாம். இது எந்திரன் படத்துடைய தெலுங்கு பதிப்பையே பீட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்திரன் படத்துடைய தெலுங்கு பதிப்பு 27 கோடிக்கு போச்சு. ஆனா லிங்காவோ 30 கோடிக்கு போயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ராப்பரான வழியில போய்கிட்டு இருக்கு. அநேகமா இது தீபாவளி அப்பவே ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க.